அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும். அது எதனால அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அக்ஷயம் என்றால் குறையாது, தேயாது, வளர்வது என்று அர்த்தம். இந்த அக்ஷய திருதியை சித்திரை மாசம் வளர்பிறை அமாவாசைக்கு பிறகு 3வது நாள்ல வரும். குறைவில்லாத செல்வத்தை அள்ளி கொடுக்க கூடியது இந்த அக்ஷய திருதியை பூஜைன்னு சொல்லுவாங்க. மும்மூர்த்திகள்ல ஒருவரான பிரம்மர் தன்னுடைய படைக்கும் தொழிலை தொடங்கிய தினம் இந்த அக்ஷய திருதியை. பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து படைப்பை மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இந்த அக்ஷய திருதியை. பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இந்த அக்ஷய திருதியை. திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அக்ஷய திருதியை. அதனால தான் அக்ஷய திருதியை அன்று லட்சுமி தேவியை மட்டும் வணங்காம பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பார்கள். வனவாசத்திற்கு சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடம் இருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற தினம் இந்த அக்ஷய திருதியை தினம். பார்க்கடலை கடைந்த போது ரத்தினங்கள் ஐராவதம், கல்பதரு, காமதேனு, சந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர். இப்படி அலைமகள் தோன்றிய தினமும் இந்த அக்ஷய திருதியில்தான். கௌரவர்கள் சபையில் பாஞ்சாலியின் மானம் காக்க கிருஷ்ண பகவான் துகிலை தந்து அருளியதும் இந்த அக்ஷய திருதியை தினத்தன்றுதான். பரசுராமர் தோன்றியது இந்த தினத்தில்தான். அக்ஷய திருதியை நாளன்று பரசுராமர் வழிபாடும் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அக்ஷய திருதியை அன்று செய்யப்படும் லட்சுமி குபேர வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் என்பது ஐதீகம். அக்ஷய திருதியை அன்றுதான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. இந்து இதிகாசங்களின்படி அக்ஷய திருதியை நாளில்தான் திரேதாயுகம் தொடங்கியது என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவின் மிகவும் புனிதமான புண்ணியம் வாய்ந்த கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்த நாள் இந்த அக்ஷய திருதியை தான். இந்த நாள்ல தொடங்குற எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை தருவதாக அமையும். ஒரு வியாபாரம் தொடங்குவதும் கட்டிடம் கட்ட பூமி பூஜைகள் தொடங்குவதும் மிக சிறப்பாக முடியும். அமாவாசைக்கு 3வது நாள் அக்ஷய திருதியை 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு தங்கத்தில் பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. ஆகவேதான் இந்நாளில் தங்கம் வாங்குவது சிறப்பாக சொல்லப்படுகிறது. சந்திரன் ஒருமுறை சாபம் பெற்றதால் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார். மனம் திருந்திய சந்திரன் சாப விமோச்சனம் பெற்று அக்ஷய திருதியை அன்றுதான் முதலில் வளரத் தொடங்கினார். அக்ஷய தினத்தன்று செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பதும் ஐதீகம். எனவே அக்ஷய தினத்தன்று செய்யும் பித்ருக்கடன் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் அக்ஷய திருதியை அன்றுதான் விநாயகரையும் லட்சுமியையும் வணங்கி புது கணக்கு தொடங்குவார்களாம். அக்ஷய திருதியை அன்று குபேரலட்சுமி பூஜை செய்தும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கியும் அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வதும் அளவிற்கரிய பலன்களை பெற்றுத்தரும். வாழ்வு சுகம் பெறும் என்பது நம்பிக்கை. அக்ஷயா எனும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாதது என்னும் பொருளில் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக மங்களகரமான நீண்டகால சொத்துக்களான தங்கம், வெள்ளி, அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள், வைரம் மற்றும் இதர விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது.
கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவிரி, நர்மதை, துங்கபத்ரா, கோதாவரி, கண்டகி, தாமிரபரணி போன்ற புனித நதிகளையும் மானசரோவரம், புஷ்கரம், கௌரி குண்டம் ஆகிய புனித தடாகங்களையும் மானசீகமாக வழிபடுவதும் நீராடுவதும் புண்ணிய பலன்களை தரும். ஏழைகள், திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தானம், தர்மம், உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும். சாலக்கிராமம், ருத்ராட்சம், ஸ்படிகலிங்கம் மற்றும் ஆராதனைக்கு வைத்துள்ள விக்கிரக தெய்வ திருவுருவங்களுக்கு பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்த்து சந்தனக்கட்டையால் அரைத்த சந்தனம் பூசி வழிபட உடலில் ஏற்படும் வெப்ப சம்பந்தமான நோய்கள் தீரும். வெள்ளி வாங்கினால் சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை ஆகியவை தீரும். தங்கம் வாங்கினால் தீராத கடன்களையும் ஏழ்மையையும் மிக குறுகிய காலத்தில் தீர்க்கும். தயிர் சாதம் ஏழைகளுக்கு தருவது 11 தலைமுறைக்கு குறைவில்லா அன்னம் கிடைக்க வழிவகுக்கும். பிளாட்டினம் தெய்வீக சக்தி எதுவும் கூறப்படுவது இல்லை, எனவே இதனை யாரும் வாங்குவதில்லை. இதனை வாங்குவதனால் பலம் இருப்பதாக கூறப்படுவது இல்லை. அட்சய திருதி அன்னைக்கு ஆலய வழிபாடு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் உள்ள முக்கூடல் தீர்த்தத்தில் நீராடுதல் சிறந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூர் பெருமாள் தரிசனம் சிறப்பு. கும்பகோணம் பெரிய தெருவில் 16 பெருமாள்களும் ஒரு சேர தரிசனம் காணுதல் சிறப்பு. திருச்சி மாவட்டத்தில் உள்ள வெள்ளூரில் உள்ள மகாலட்சுமி பிரதிஷ்டை செய்த திருக்காமேஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்யலாம். சேலம் மாவட்டம் எட்டிக்குடிமேட்டில் உள்ள 16 லட்சுமி கொண்ட ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜை, சிறப்பு அன்னதானம், திருக்கோயில் வரும் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களும் வழங்கப்படுகிறது. அக்ஷய திருதி அன்று முடியாதவர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் தான தர்மம் செய்தும் உணவளித்தும் வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்தும் மனதார வேண்டினால் வாழ்வில் வளம் பெறலாம். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். நன்றி.